வெல்கம் டு ஒரு சேனலுங்க. நம்ம போன வீடியோ பார்ட் 1 வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது ஆக்சுவலா பார்ட் 2 வீடியோங்க. அன்னைக்கு சொல்ற போல தாங்க. 8 மாசம் உழைப்பு கிடைச்ச வெற்றி தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தேங்க, ஒரு ஈகிள் நின்னுட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா அது எங்கள பார்த்துருச்சு. பயங்கரமா இருந்துச்சுங்க பார்க்கவே. அப்படியே கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்படியே பறந்துருச்சுங்க. பறந்து கொஞ்சம் தூரம் போயி அந்த இன்னொரு மரத்தில போய் அப்படியே உட்காந்துருச்சுங்க அது. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்னைக்கு. போன வீடியோல சொன்ன மாரி தான். எல்லா அனிமல்ஸையும் நம்ம பார்த்தோங்க. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சுங்க. உண்மையிலே இந்த காடு வந்து அவ்வளோ ஒரு கிரீனிஷா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு 2 நாள் மழை பெஞ்சுச்சுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ கிரீனிஷா இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ பாருங்களேன், ஒரு யானை ஃபேமிலி நிக்குதுங்க. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஐ திங்க் யானை ஃபேமிலினா ஒரு 2 குட்டி யானை. அதாவது கொஞ்சம் பெரிய யானையும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன யானையும் நின்னுட்டு இருந்துச்சுங்க ஆக்சுவலா. இந்த உள்ள நிக்குது பாருங்களேன். அது பாருங்க சின்ன தந்தம் வளர்ந்துருக்கு பாருங்க அதுக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அது. ஆக்சுவலா அந்த தும்பிக்கைய வச்சு அந்த புல்ல சுத்தி புடுங்கி அப்படியே சாப்பிடுதுங்க. அது பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அங்க பாருங்களேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸுமே சாப்பிட்டுட்டே தான் இருக்குமாங்க. ஏன்னா வந்து அந்த சாப்பிடுற குணம் வந்து அதுக்கு ரொம்ப அதிகம்ன்ற மாரி சொன்னாங்க. இந்த புல்லு, இந்த மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து யானை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குமாம். அதே மாரி யானை பார்த்தீங்கன்னா, அதிகமா நடக்கவும் செய்யுமாங்க. கிலோமீட்டர் கணக்குல நடக்குமாங்க கிட்டத்தட்ட. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா, எத்தனையோ லிட்டரு தண்ணி குடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து வீடியோ வர்றதுல நான் உங்களுக்கு கரெக்ட்டா அது எத்தன லிட்டர் தண்ணி குடிக்கும், எவ்வளோ நேரம் சாப்பிடும், எவ்வளோ நேரம் தூங்குன்றத நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி சொல்றேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொல்லியிருக்கேன். இதுவுமே அந்த காட்டுல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அத வச்சு உங்கள்ட்ட சொல்றேங்க. யானை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். எனக்கு அந்த குட்டி யானை அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சுங்க. ஆனா சின்னதா தந்தங்க. அது அழகா இருந்துச்சு பார்க்கவே. இதுவுமே ரொம்ப இதா இருந்துச்சுங்க. ஒரு யானையோட அந்த காது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அறுந்து போயி அந்து போயிருந்துச்சு. அதுவும் என்ன ரீசன் தெரியல. அந்த குட்டி யானைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்கணும்னு நெனச்சிருக்கேங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தாங்க போய்க்கிட்டே இருந்தோம். அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. ரொம்ப உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் அந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேமராமேன் கொஞ்சம் ஏதோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாருங்க. சரி என்ன நம்மளும் ஜூம் பண்ணி பார்த்தோங்க. ஒரு சரியான ஒரு அழகான ஒரு பேட்ஸ் இருந்துச்சுங்க அங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா தெரிஞ்சுச்சுங்க.
ஒரு ஈகிள் வந்து நின்னுட்டு இருந்துச்சுங்க. ஆனா ஈகிள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஹண்டிங் பண்ணிட்டு வந்து நாங்க அந்த ஹண்டிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்பயே நாங்க பார்த்தோங்க, பின்தொடர்ந்து வந்தோம். ஒரு இடத்துல வந்து உட்காந்துருச்சுங்க. ஏன்னா எங்கேயோ போய் வேட்டையாடிட்டு வந்திருக்குங்க. ஏதோ ஒரு சின்ன அது என்னன்னு தெரியல எங்களுக்கு சரியா. சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்களேன். நாங்க அத விடல. இதுவுமே நான் என்னைக்குமே பார்த்தது தாங்க. இந்த மாரி ஈகிள் வந்து ஹண்டிங் பண்ணிட்டு வந்து மரத்து மேல உட்காந்து சாப்பிடுறத நான் இதுநாள் வரைக்கும் பார்த்தது இல்லங்க. அத பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாவும், அவ்வளோ ஒரு அழகாவும் தெரிஞ்சுச்சுங்க. அது எவ்வளோ ஒரு இதா இருக்கு பாருங்களேன். அத லைட்டா பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். என்னதான் அது ஏதோ ஒரு இது மாரி தெரியுதே அப்படின்ற மாரி பார்த்தேங்க. அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பல்லி மாரி தெரிஞ்சுச்சுங்க. அது என்னன்னு சரியா தெரியல. அது பாருங்க எவ்வளோ அழகா எப்படி எப்படி முழுங்குது பாருங்க. பாருங்க. அப்பா! இவ்வளோ பெரிய ஒரு இத அப்படியே முழுங்குது பாருங்களேன். அப்பாடி! பார்க்கவே அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா அந்த சாமர் டியர் கழுத்துல பாருங்களேன், அ ஆக்சுவலா ப்ளீடிங் ஆகுற மாரி இருக்கும். ரத்தம் வர்ற மாரியே இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் ஆக்சுவலா அந்த வெயில் கூடுது, குறையுது பார்த்தீங்களா? இப்போ வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சுங்க அங்க. அந்த வெயில் காலத்துல வந்து சின்னதா அந்த சாமர் டியருக்கு தொண்டையில வந்து ஏதோ நோய் மாரி ஒண்ணு வருமாங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத்துல உள்ள இந்த சாமர் டியர் மட்டும் தான் இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு நோய் மாரி வருமாங்க. ஆக்சுவலா அதுவாவே ஆட்டோமேட்டிக்காவே அந்த நோய வந்து சரி பண்ணிக்கிருமாங்க. ப்ளீடிங் ஆயி அந்த ரத்தம் பூரா வெளிய போயிருமாங்க. அங்க இருக்கு பாருங்களேன், அது பூராமே அந்த ரத்தம் ப்ளீடிங் ஆயி வர்றதான். கழுத்துக்கிட்ட கருப்பா இருக்கு பாருங்க. அது எல்லாமே ப்ளீடிங் ஆயி வர்றதானாங்க. ஆ கேட்டோம் நாங்க. அங்க இருக்கிற முன்னாடி இருக்கிறவரு அவங்க லாங்குவேஜ்ல சொன்னனால, ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இத பத்தி தெரியாது. இது என்ன நோயி? இதுக்கு பேர் என்ன? என்ன பேர் இருக்குன்ற மாரி கொஞ்சம் எனக்காண்டி சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சத அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்த வச்சு நான் சொல்லியிருக்கேன். இந்தா இருக்கு பாருங்களேன். அங்க பாருங்க. இந்தா இருக்கு பாருங்க. பிளட் மாரி தெரியுதா? அதுதாங்க. இது என்னன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கங்க. நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நானும் இனிமேல் அங்க போனேன்னா, நான் ஒரு 4 பேர்ட்ட, 5 பேர்ட்ட சொல்லுவேங்க. கொஞ்சம் கண்டிப்பா எனக்கு இது சம்மந்தப்பட்டத கொஞ்சம் கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தாங்க. தூரத்தில கரடி நின்னுட்டு இருந்துச்சுங்க. நாங்க வந்த பாதையிலேயே.
அப்புறம் அங்கனக்குள்ளேயே வண்டி நிப்பாட்டிட்டு கரடி எங்களை பார்த்தோன்னே உள்ளே ஓடிடுச்சுங்க. அது ரோட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சுங்க. அது உட்காந்துருச்சு. அமைதியா இருங்க. ऑलरेडी टाइम हो गया सर 10 मिनट टाइम बहुत जैसा चलो उनका बगैर तो ट्रेन से किलोमीटर அவர் பக்கத்துல போயிட்டாருங்க. அது எந்திரிச்சு நின்றுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாசம் நானு இந்த ஒரு புலிய பார்க்கறதுக்காண்டி இவ்வளோ அலைச்சல் அலைஞ்சிருப்பேங்க. ஆக்சுவலா நான் மசனகுடி எல்லாத்துலயுமே பார்த்துருக்கேங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த பந்திப்பூர்ல இந்த ஃபாரஸ்ட்ல பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அது எந்திரிச்சு இப்படி நிக்குது பாருங்களேன். அப்புறம் ரிவர்ஸ்ல வந்தாரு, மறுபடியும் உட்காந்துருச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இன்னைக்கு. ஒரு 8 மாச உழைப்பு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதிய குடுத்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் மேலும் நம்ம இதே மாரி எல்லா டைகர் ரிசர்வ்லயும் போய் டைகர பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் இருக்கு. போய் டைகர மட்டும் இல்லங்க, எல்லா விலங்கையுமே பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட
இனி பயணம் பண்ண போகிறோங்க. எல்லா டைகர் ரிசர்வ்லேயும் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள அனைத்து டைகர் ரிசர்வ்லேயும் போய் எல்லா விலங்கையும் நம்ம எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சுங்க. கொஞ்சம் மேலும் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.